அருணகிரிநாதர் அவரை வெறுத்த காரணத்தினால் கோபுரத்திலிருந்து குதிக்கணும்னு நினைக்கிறார், தற்கொலை பண்ணணும்னு நினைக்கிறார். தற்கொலை பண்ணணும்னு நினைச்சு கோபுரத்திலிருந்து கீழே விழ போகும்போது ஏதோ மனசுக்குள்ள முருகனை நினைக்கணும்னு தோணுது. விழுகும் போது முருகான்னு கத்தி கொண்டு கீழே விழுந்தார். கீழே விழுந்தவரை 2 கை தாங்கியது. யார் வந்திருக்கா என்னன்னு தெரியாது. சாமி அப்ப எந்திரிச்சு பார்க்கிறார். இந்த முருக பக்தியில மட்டும்தான் முருகன் நிச்சயமாக பேசுவான்ங்கிறத அருணகிரிநாதர் பல இடத்துல நிரூபிச்சிருக்கிறார். சாமி உட்கார சொன்னார். வேல் எடுத்து நாவிலே 6 எழுத்து மந்திரத்தை உபதேசம் பண்ணுகிறார். அப்படியே அது வரைக்கும் உள்ளே இருந்த சகலமும் போது. அருணகிரிநாதர் மடை திறந்த வெள்ளம் போற கொற்றார். முத்தை திரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முக்திக்கு ஒரு வித்து குருவர என போதும். நம்ம சாமி போடுறோம், சாமி நம்ம பேசுறது கேட்குதா, இல்லை நம்ம பாடுற மந்திரம்லாம் பழிக்குமான்னு கேட்டா அது சந்தேகத்துக்கே இடம் இல்லாம கண்ணு முன்னாடி நம்மளுடைய சந்தேகத்தை பொடி பொடி ஆக்கிற ஒரே மந்திரம் திருப்புகழ் மட்டும்தான். திருப்புகழோட முக்கியத்துவம் என்ன? நீங்க திருப்புகழை அதிகமா பேசுறதுக்கான காரணம் என்னங்க? அதாவது நம்மளுடைய சமயம் ஒரு உண்மையை சொல்லுது. என்னன்னா, தெய்வம் யார்கிட்ட வந்து பேசும், தெய்வம் யார்கிட்ட வந்து நிற்கும் அப்படின்னா, நம்மக்கிட்ட தெய்வம் என்னைக்கு இருக்கு? முருகன் இல்லைன்னா இந்த உடம்புல உயிர் இருக்காது. அதான் உண்மை. இந்த உடம்பும் உயிரும் ஒட்டி இருக்குன்னா முருகனுடைய அருள் தான். ஆனால் அதை உணரணும் அப்படின்னா அதுக்கு சுட்டி காட்டுறதுக்கு ஒரு நபர் வேணும். அவர் இல்லாமல் கடவுளை உணர முடியாது. தெய்வம் மனிதனிடத்திலே வராது. அது என்னன்னா, நம்ம சமயமே நமக்கு சொல்லிடுச்சு. மாதா பிதா குரு தெய்வம். தாய் காட்டி தந்தை, தந்தை காட்டி குரு, குரு காட்டுனா தான் தெய்வம். ஏன் அப்படின்னா, தெய்வமே நேரில் வந்ததுனால நமக்கு புரியாது. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இன்றைக்கி ஒரு 3D படம் பார்க்குறீங்க, கண்ணாடி இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த படம் ஒன்றும் தெரியாது. கண்ணாடி போட்டிங்கன்னா தெளிவாக தெரியும். அந்த 3D படம் மாதிரி இருக்கிற தெய்வம்னா அந்த கண்ணாடி தான் குரு. குரு சொன்னால் சாமி வந்து நிற்பார். அப்போ இந்த கௌமார சமயத்தில் முருக வழிபாட்டில் குரு யாருன்னு தேடணும்னா, சாமி முருகப்பெருமான் தத்தெடுத்து ஒரு குழந்தையை வளர்த்தினார். அதுதான் அவர்தான் அருணகிரிநாத பெருமான். அருணகிரிநாதர் ஏன் வளர்த்தார், அருணகிரிநாதர் ஏன் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா, நம்மளை எப்போவுமே நம்மளுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னா, ஆன்மீகத்தில் போக போக இதெல்லாம் வந்து பெரியவங்க பண்ணுறதுப்பா, நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நம்மளாம் அதுக்கு தகுதியே கிடையாது, நம்மளே தாழ்த்திக்கும். ஆனால் இப்படி நம்மளே தாழ்த்தி கொண்டு நம்மளிருந்து ஒருத்தன் போய் சாமியை போய் அடைஞ்சா நமக்கு ஒரு பெரிய தெம்பு வரும். ஆனால் கூட நம்மளை மாதிரி இருந்தவன் சாமி அவங்க கூட வந்து பேசுகிறா இருப்பார்னா, அப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். நம்மகிட்டையும் சாமி பேசுவார், நம்மளும் முருகனை போய் அடைய முடியுங்கிற உணர்த்தினதுக்காக நம்மளில் இருக்கக்கூடிய நம்மளை மாதிரி இருந்த ஒரு சாமானிய மனிதரை முருகப்பெருமான் தேர்ந்தெடுத்தார். அவர்தான் அருணகிரிநாத பெருமான். அப்பேற்பட்ட அருணகிரிநாத பெருமானை தத்தெடுத்து அவருக்கு உபதேசம் கொடுக்கிறார் திருவண்ணாமலை கோபுரத்தில். திருவண்ணாமலை கோபுரத்தில் அருணகிரிநாதர் தற்கொலை பண்ணணும்னு கோபுரத்திலிருந்து கீழே குதிக்கிறார், வல்லாள மகாராஜா கோபுரத்திலிருந்து. காரணம், அவருடைய முற்பகுதி வாழ்க்கை அவ்வளவு சிறப்பானதாக இல்லை. நினைத்தபடியெல்லாம் வாழ்ந்தார். அந்த வினையினுடைய பயனாக உடம்பு பூரா தொழுநோய் வருது, யாரும் கிட்ட சேர்க்க மாட்டேங்கிறாங்க. அப்போ என்னன்னா, உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான விஷயம்னா, மித்தவங்கெல்லாம் நம்மளை பேசினாங்கன்னா உரைக்காது. எப்போ நம்மளை வெறுக்க தொடங்குறோமோ அதுதான் வாழ்க்கையினுடைய ரொம்ப கொடுமையான கட்டமே. அதுதான், மித்தவங்க வெறுத்தா நமக்கு பெருசாக இருக்காது, நம்மளே வெறுக்க தொடங்குற கட்டம் வந்ததுன்னா நம்மளால் நிற்க முடியாது. அப்படி அருணகிரிநாதர் அவரை வெறுத்த காரணத்தினால் கோபுரத்திலிருந்து குதிக்கணும்னு நினைக்கிறார், தற்கொலை பண்ணணும்னு நினைக்கிறார். தற்கொலை பண்ணணும்னு நினச்சி கோபுரத்திலிருந்து கீழே விழ போகும்போது ஏதோ மனசுக்குள்ள முருகனை நினைக்கணும்னு தோணுது. விழுகும் போது முருகான்னு கத்தி கொண்டு கீழே விழுந்தார். கீழே விழுந்தவரை 2 கை தாங்கியது. யார் வந்திருக்கா என்னன்னு தெரியாது. சாமி அப்போ எந்திரிச்சு பார்க்கிறார். பார்த்தா அப்பெல்லாம் அவர் உடம்புல ரத்தமாக சொட்டி கொண்டிருந்த அந்த உடம்பு தங்க மாதிரி மின்னுது. அவ்வளவு தகன்னு மின்னுது. இதெல்லாம் அருணகிரிநாதர் பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். இதை பார்த்தோன்னே நேரில் யார் நிற்கான்னு பார்த்தா சாட்சாத் அந்த செந்தில் ஆண்டவன் பரிபூரணமாக நிற்கிறார். எப்படி நின்னாருன்னா, சாமி சொல்றார், ஏறுமையில் ஏறி விழ யாடு முகம் ஒன்றே, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே, கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே, குன்றுருவ வேள்வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளிய மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. ஏன்னா இதுல எல்லாம் அழகு என்னன்னா, ஒன்றே 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 ஒன்றேனார். என்னன்னா, நீ மயில் மேல ஏறி வந்தப்போ உனக்கு ஒரு முகம்தான், வள்ளியை மனம் புரிந்த போது ஒரு முகம்தான், சூரனை வதைத்த போதும் ஒரு முகம்தான், ஆனா என்னைய பார்க்க வரும்போது மட்டும் உனக்கு ஏன் 6 முகத்தோடு வந்தன்னு கேட்கிறார். அப்படின்னா என்னன்னா,
அருணகிரிநாதர் கீழே விழுந்து அவரை தடுத்து ஆட்கொண்ட போது முருகப்பெருமான் ஆறுமுகத்தோடு நின்னார். அருணகிரிநாதர் கண்ணீர் மல்க வாய் குளற குளற சாமிகிட்ட பேசுறார். ஏன்னா கொஞ்சம் கூடி தகுதியே இல்லாத என்னை ஏன் சாமி நீங்க எடுத்து நிப்பாட்டுனீங்க, எதுக்கு எனக்கு உயிர் பிச்சை கொடுத்தீங்க, இந்த நாயை ஏன் தொட்டு தூக்குனீங்கன்னு கேட்கிறாரு. அத்தனை இடத்துல புலம்புறார். அப்பத்தான் சுவாமி பேசுறார். முருகப்பெருமான் அருணகிரிநாதர்கிட்ட பேசுறார். இங்கே ஏதாவது ஒரு சமயத்தில் இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டால் இந்த முருக பக்தியில் மட்டும்தான் முருகன் நிச்சயமாக பேசுவான்கிறத அருணகிரிநாதர் பல இடத்துல நிரூபிச்சிருக்கிறார். அப்படி அருணகிரிநாதர்கிட்ட முருகப்பெருமான் பேசுகிறார். அப்போதுதான் அருணகிரி இருந்து சொன்னவரை அருணகிரின்னு பேர் இருந்ததை முருகப்பெருமான் நாதாங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்து அருணகிரி நாதான்னு கூப்பிட்டார். தடவை அப்போ வரைக்கும் அருணகிரி, மேலிருந்து கீழே விழுகிற வரைக்கும் அருணகிரி. அதுக்கப்புறம் சாமி பேர் வைக்கிறார். ஏன்னா திருப்பி 2வது பிறவி கொடுத்துட்டார். 2வது பிறந்தது குழந்தை, பேர் வைக்கணும், நாதான்னு கொடுத்தார். இந்த அருணகிரி நாதான்னு கூப்பிட்டார். சாமி அழுகிறார். ஏன்னா ஊரே வெறுத்து தள்ளுது, யாரும் கிட்ட சேர்க்க மாட்டுறாங்க. நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும் அந்த வாழ்க்கை எப்படி இருந்தது. ஊரே வெறுத்து ஒதுக்கி தற்கொலை பண்ணணும்னு நினைச்சு விழுந்த ஒருத்தனை தெய்வம் பேர் சொல்லி கூப்பிடுது. நினைக்க முடியுமா? அது சாமி அழுகிறார். எதுக்கு சாமி என்னை இப்படி இவ்வளவு தூரம் என் மேலே எதுக்கு இவ்வளவு கருணை வச்சிருக்கீங்கன்னு கந்தர் அலங்காரத்தில் சொல்வார். பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வடிவிட்டவான்னு சொல்வார். ஒரு தவமும் கிடையாது, பேரும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் என்னை சாமி காப்பாத்தினாருன்னு சாமி சொல்றார். அருணகிரிநாதர் நிறைய இடத்துல சொல்றார். அப்படி கேட்டபோது சுவாமி முருகப்பெருமான் அருணகிரிநாதர்கிட்ட சொன்னார், உனக்கு நான் மறுவாழ்வு கொடுத்தது என்னை பாடுவதற்காகனார். முருகப்பெருமானுக்கு பாடுனா ரொம்ப பிடிக்கும். அது என்ன பாடுறது அப்படின்னா, சாமி நான் மலைக்கு கூடி பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்காதவன், படிப்பறிவு இல்லாதவன், எவ்வளவு படிச்சிருந்தாலும் உன்னைய பற்றி பேசாதவன். சாமி சொல்றார், ஏடு எழுதா முழு ஏழையினர். வார்த்தை பாருங்க, ஏடு எழுதா முழு ஏழை. ஏழைன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, பணம் இல்லாதவன் தான் ஏழைன்னு சொல்லுவோம். அருணகிரிநாதர் சொல்றார், ஏடு எழுதா முழு ஏழை அப்படின்னு என்னன்னா, முருகனை பற்றி அறிவில்லாதவன் தான் ஏழையா. சாமி சொன்ன வார்த்தை, உன்னைய பற்றி எந்த அறிவும் இல்லாத நான் எப்படி பாடுவேன்னார். உட்கார சொன்னார். உட்கார்ந்தார். இந்த சமயத்தில் தீட்சைன்னு ஒன்று சொல்லுவாங்க. தீட்சைன்னா என்னன்னா தகுதியாக்குவது. சாதாரண மனித உயிரை தகுதியாக்கி இறைவனை அடையக்கூடிய தகுதியை புகுத்துவது தான் தீட்சை. எனக்கு தெரிஞ்சு சமய வரலாற்றில் இருக்கக்கூடிய அத்தனை தீட்சை வகையையும் ஒரே நேரத்தில் கடவுளே ஒரு நபருக்கு கொடுத்தாருன்னு சொன்னால் அது அருணகிரிநாதர் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. நயன தீட்சை பார்த்தார், ஸ்பரிச தீட்சை தொட்டார், உபதேசம் செய்தார், அந்த மந்திர உபதேசம் அதையும் பண்ணிட்டார். எல்லாம் ஒரே நேரத்தில் திருவண்ணாமலை நடக்குது. சாமி உட்கார சொன்னார். வேல் எடுத்து நாவிலே 6 எழுத்து மந்திரத்தை உபதேசம் பண்ணுகிறார். அப்படியே அது வரைக்கும் உள்ளே இருந்த சகலமும் போது சாமி சொல்றார் ஒரு இடத்துல, சக்தி நிபாதான்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவார். சக்தி நிபாதம்னா என்னன்னா, இப்போ நம்ம எல்லாம் உட்கார்ந்துருக்கோம், நம்ம எல்லாம் யாருன்னா சாதாரண மனிதர்கள். இந்த மனிதர்களோட ஆத்மாவில் ஒரு அழுக்கு ஒன்று இருக்கும், அதுதான் வினைன்னு சொல்றது. அந்த வினையை நீக்கினதுக்கு அப்புறம் ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பந்து இருக்கிறது, அந்த பந்தை நல்லா தண்ணியில் முக்கி மண்ணில் போட்டிங்கன்னா பூரா மண்ணாயிடும். அந்த மண் எப்படி அந்த பந்தோ அது மாதிரி நம்மளுடைய ஆத்மா, அது மேலே படிஞ்சிருக்கிற மண்ணு தான் கர்ம வினை. அந்த கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கை இருக்கும். இப்போ இந்த கர்ம வினையை முழுசாக கழுவி எடுத்தாச்சுன்னா அதுக்கு மேலே ஒரு லேயர் ஒன்று பரவும். அந்த லேயருக்கு பேர் தான் அருள்னு சொல்கிறது. அதான் சக்தி நிபாதம்னு சொல்கிறது. சாமி அதை அவருக்கு பண்ணியிருக்கிறார். முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு பண்ணியிருக்கிறார். அதை பண்ணி இப்போ உட்கார்ந்துருக்கிறார் அருணகிரிநாதர். எதை பாட வேண்டும்னு கேட்டார். முருகன் முதல்ல முத்துன்னு அடி எடுத்து கொடுக்கிறார். அருணகிரிநாதர் மடை திறந்த வெள்ளம் போற கொற்றார். முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முக்திக்கு ஒரு வித்து குருவர என போதும் முக்கட்பரும் அற்க சுருதியில் முப்பட்டது கற்பி திருவரு 30 வர்க்க தமரரும் அடிவேன 10 தலை ரத்தத்தனை கொடு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு வட்டப்பகல் வட்ட திகிரியில் இரவாக பக்தர்கிற தத்தை கடவைய பச்சை புயல் மெச்சத்தகுபொரு வட்சித்தொடு ரட்சித் தருவது ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுற நித்தற்பதம் வைத்து பைரவி திக்கொட்க நடிக்க கழுகுடு கழுதாட திக்குப்பறி அட்ட பைரவர் தொக்கு கொகு தொக்கு தொகு தொகு சித்தற்பவருக்கு திரிகடக எனவோத கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு உக்கு குகு குத்திப்புதை புக்கு பிடியென முதுகூகை கொட்புற்றல நட்பற்றவுணரை வெட்டிப்பழி இட்டு குலகிரி குத்துப்பட ஒத்த புறவள பெருமாளே பெருமாளே பெருமாளேன்னு பாடி 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 அப்படியே உட்கார்ந்து விட்டார். கண் திறக்கல. 12 வருடங்கள் தவம், 12 வருஷம் தவம்.
அந்த 12 வருஷம் தவம் முடிந்ததுக்கு அப்புறம், தவம்னா நம்ம நினைக்கிற மாதிரி கண்ணை மூடி உட்கார்ந்து இருக்கிறது இல்லை, இறந்தே விட்டது உடம்புன்னார். உடம்பு இருக்கா என்னன்னே தெரிலன்னார். இதை நம்ப முடியுமான்னு கேட்டால், சமீபத்தில் அப்படி ஒரு மகான் இருந்தார், ரமண பகவான். ரமண பகவான் அதே திருவண்ணாமலையில் பாதாள லிங்கத்தில் அப்படித்தான் உட்கார்ந்துருந்தார். மூச்சும் கிடையாது, பேச்சும் கிடையாது. அதுதான் உண்மையான மோன நிலை. அதில் அருணகிரிநாதர் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் 12 வருஷம் கழித்து செய்ப்பதி வைத்துயர்னு சொல்லக்கூடிய குமார வயலூருக்கு வர சொல்றார் முருகப்பெருமான். போய் நிற்கிறார். வந்து பார்த்தா யாரையும் காணோம். அசரீரி பொய்யோன்னு கேட்கிறார். உடனே விநாயகர்கிட்ட இருந்து பதில் வருது, என்னன்னா அசரீரி மெய்யே. எதுக்கு சாமி அங்க வர சொன்னாருன்னா, அப்பத்தான் ஒரு உண்மை புரிந்தது. அவர் இனிமேல் பாடக்கூடிய மகா மந்திரத்தினுடைய பெயர் திருப்புகழ். சாமி சொன்னார், நீங்க உன்னை வர சொன்னதற்கு காரணம் திருப்புகழ்ங்கிற மகா மந்திரத்தை இனிமேல் நீ பாட போற. எதை பாடுறது, எதை வச்சு பாடுறதுன்னு கேட்டோம்னா, சாமி விநாயக பெருமான் எல்லாம் எடுத்து கொடுக்கிறார். பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்டநடை பச்சி எனும் முக்கரதுப கமுனீப பக்குவ மலர்த்தொடையும் பட்டுருவ விட்டு பக்குவ மலர்த்தொடையும் அக்குவடு பட்டுருவ விட்டுருவ வடிவேலும் திக்கமது திக்கவரு குக்குடமும் ரட்சிதது சிற்றடியும் முற்றிய பன்னிருதோலும் செய்ப்பதியும் வைத்துயர் திருப்புகள் விருப்பொடு செப்பன என கருள்கை மறவேனேன்னார். ஒரே வார்த்தை சொல்லிட்டார். எதுக்கு அங்க வர சொன்னாரா? செய்ப்பதியும் வைத்து உயர் திருப்புகழ் செப்பு, திருப்புகழ் பாடுன்னு சொன்னதை செத்தாலும் மறக்க மாட்டேனார். திருப்புகழ் பாடுனார். அப்ப இதுல இருந்து ஒரு உண்மை புரியுது. என்னன்னா, திருப்புகழ்ங்கிற மகா மந்திரம் அருணகிரிநாதரனால் பாடப்படவில்லை, முருகனுடைய அருள் உள்ளிருந்து அவர் பாட வைத்தது. அருணகிரிநாதர் ஒரு இடத்துல ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாவே கொடுத்தாரு, எதுவுமே நாம் பாடலன்ட்டார். யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனினார். எதுவுமே நாம் பாடல. யார் பாடினா? உள்ள இருந்து முருகன் தான் பாடுனேங்கிறார். அதனாலதான் திருப்புகழ்ல முருகனுடைய பேர் வச்சு தலைப்பே இருக்காது. திருப்புகழ் யாருடைய புகழ்னா, இந்த உலகத்துல புகழ்னு இருந்தா அது ஒருத்தருக்குத்தான் சாரும். அது யாருன்னா முருகனை தவிர வேற யாருக்கும் சாராது. இன்னொருத்தர் இருந்தா தானே இன்னொரு பேரை சொல்லி சொல்றதுக்கு. ஒருத்தர் தான் இருந்தானே எதுக்கு பேரு? அதனால திருப்புகழ்னு சுவாமியே பேர் வச்ச ஒரு மகா மந்திரம் திருப்புகழ். அவரே அடியெடுத்து கொடுத்தது திருப்புகழ். அது மட்டும் இல்ல, திருப்புகழ்ல ஒரு தனி விசேஷம் என்னன்னா, நான் முன்னாடி சொன்னேன், குரு காட்டுனா தான் தெய்வம் தெரியும்னு. அப்படி அருணகிரிநாதருங்கிற குரு முருகனை காட்டுவதற்காகவும் நாம் முருகனை சென்று அடைவதற்காகவும் நமக்காக அமைத்து கொடுத்த பாலம் தான் திருப்புகழ்ங்கிற மகா பாலம். அந்த பாலத்துல போனா டைரக்டா கொண்டு போய் சாமிகிட்ட சேர்க்கும். சரி, இப்போ எல்லாம் இதை கேட்குறவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், நாங்கள் ஏன் முருகன்கிட்ட போகணும்? நாங்கள் பேசாமல் வீட்லேயே இருப்போமே, நாங்கள் பாட்டுக்கு வேலை கிடைக்கணும், கல்யாணம் ஆகணும் தான், நாங்கள் ஏன் சார் திருப்புகழ் பாடி முருகன்கிட்ட போகணும்னா ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். என்னன்னா, நமக்கு வேலை வேணும், கல்யாணம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும், சௌக்கியமாக இருக்கணும், இத்தனை வேண்டுதல் இவ்வளவு இருக்கு. இது எல்லாம் நடக்கும், கட்டாயம் நடக்காதுன்னு சொல்லலை. ஆனால் இதெல்லாம் நம்மளுடைய வினைப்படி நம்மக்கிட்ட வந்தால் வரும், வரலைன்னா போயிடும். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது, திருப்புகழ் பாடுனா முருகனுடைய அருள் தானாக வரும். முருகனுடைய அருள் வந்தால் என்ன சார் ஆகும்னா, இது காந்த மாதிரி. யாருனுடைய உயிரில் முருகனுடைய அருள் பதியுதோ, நீங்கள் முன்னாடி சொன்ன அத்தனையும் தானாக தேடி வரும், தானாக தேடி. சாமி சொல்கிற ஒரு அற்புதமான ஒரு பதிகம் ஒன்று இருக்குது. என்னென்னா, கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாய் கனவலும் நினைவிடும் காத்திடும் கந்தன் என்னை துதி செய்வாருக்கு கல்வி தனம் தானியம் சந்தானம் தோன்று புகழ் வயது இளமை ஊழ் நல்ல குலம் வெற்றி யாவும் 16 பேரும் தந்தருளி வாழ்விக்கும் பன்னிருகை வடிவேலனேன்னு இந்த 16 பேரும் யாருக்கு வரும்னா திருப்புகழ் பாடுறவங்களுக்கு வரும். அது எப்படி சார் வரும்னா, ஏன்னா திருப்புகழ் பாடினா சாதாரணமாக முருகனுடைய அருள் பதிந்து விடும். முருகனுடைய அருள் எங்கே பதிகிறதோ அங்கு இதையெல்லாம் தானாக வரும். இன்னொன்று முதல் விஷயம். ரெண்டாவது, எப்போவுமே இந்த சமயத்தினுடைய வெற்றி, ஒரு நம்ம பின்பற்றக்கூடிய தெய்வம் உண்மையாலுமே நம்மகிட்ட இருக்கான்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். நம்ம சாமி போடுறோம், சாமி நம்ம பேசுறது கேட்குதா, இல்லை நம்ம பாடுற மந்திரம்லாம் பழிக்குமான்னு கேட்டால், அது சந்தேகத்துக்கே இடம் இல்லாமல் கண்ணு முன்னாடி நம்மளுடைய சந்தேகத்தை பொடி பொடி ஆக்கிற ஒரே மந்திரம் திருப்புகழ் மட்டும்தான். ஒரு சின்ன உதாரணம், அருணகிரிநாதருடைய காலம் 14வது நூற்றாண்டு, 14-15வது நூற்றாண்டு. அவர் திருஆவினன்குடிக்கு போறார். முருகப்பெருமான் கழுத்துல ருத்ராட்ச மாலை போட்டிருக்கிறார். அருணகிரிநாதர் பாடுறார். பாடுனதை கேட்டு சந்தோஷப்பட்டு கழுத்தில் இருந்த ருத்ராட்ச மாலையை தூக்கி அருணகிரிநாதர் கொடுத்துடுறார். உடனே சொல்றார், ஜபமாலை தந்த சத்குருநாதா அப்படின்னு திருஆவினன்குடியில ஒரு திருப்புகள்ல ஒரு வரி வரும். ஒரே ஒரு வரி, ஜபமாலை தந்த சத்குருநாதா. நான் நிறைய காணொலியில ஒரு உண்மையை சொன்னேன். என்னன்னா, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜபமாலை தந்த சத்குருநாதா, ஜபமாலை தந்த சத்குருநாதா மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு.
அது ஏன் ஓடணுன்னு தெரியல, நல்லா ஓடிக்கிட்டே இருக்கு, விட்டாச்சு. ஒரு அதிசயம் நடந்தது சார். என்னுடைய வேல்மாறல் அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய ஒரு ஐயா ஒருத்தங்க என்னை கூப்பிட்டு சார வேண பவான்னு பதிச்ச ஒரு $1 போட்டு ருத்ராட்ச மாலையை கொடுத்தார். அவர் சொல்கிறார், எனக்கு ஏன் கொடுக்கணும் தெரியல, முருகன் கொடுக்க சொன்னாலும் கொடுத்துக்கிட்டேன்றார். ஜபமாலை தந்த சத்குருநாதா படிச்சுது. நான் அதை பல காணொலியில் சொன்னேன். ஒரு காலேஜ் படிக்கிற பையன் இதை டெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக இவர் இதெல்லாம் சொல்கிறாரே நடக்குமாங்கிறதுக்காக அதை சொல்லி பார்த்தான். ஜபமாலை தந்த சத்குருநாதா, ஜபமாலை தந்த சத்குருநா. 25வது நாளில் ருத்ராட்சம் வந்து கையில் நிற்கிது. என்னன்னா அருணகிரிநாதர் திருப்புகழில் எதையெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் இன்றளவும் நடந்துகிட்டு இருக்கு. உடனே நமக்கு ஒரு கேள்வி வரும், இப்போ இந்த ருத்ராட்சம் அதெல்லாம் வருது சார், வாழ்க்கையில் வெற்றி கிடைக்குமான்னு கேட்டால், திருப்புகழ் படித்தால் எல்லாம் நடக்கும். நோய் விலகணும்னா திருப்புகழ் பாடினா நோய் விலகும். அதுக்குன்னு நோய் விலகிறதுக்காக அருணகிரிநாதர் பாடினான்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி கல்யாணம் ஆகலைன்னா சமீபத்தில் இந்த ஒரு அற்புதமான ஒரு திருப்புகழ் இருக்கிறது, நீலங்கொள் மேகத்தின் மயில் மீது நீ வந்த வாழ்வை கண்டு அதனாலேன். அது என்னன்னா, முருகா உன் கழுத்தில் போட்டிருக்க மாலை என் கழுத்தில் தூக்கி போடுன்னு அருணகிரிநாதர் கேட்டார், தூக்கி போட்டார் சாமி. அப்படி அந்த மாலை வாங்கின விஷயத்தை அருணகிரிநாதர் திருப்புகழில் பதிவு பண்ணியிருக்கிறார். இதை பாடுனா நிச்சயமாக பாடக்கூடிய அடியாரனுடைய கழுத்தில் மாலை வரும். அது இன்னைக்கும் நடக்குது. இது மாதிரி எத்தனையோ திருப்புகழினுடைய அதிசயம் சொல்லிக்கொண்டே போகலாம். முருக பெருமானுடைய பேர் அருளினும் அளவிட முடியாத, நம்மளுடைய அறிவு சிற்றறிவு, முருகனுடைய அறிவு பேரறிவு. முருகனுடைய அருள் என்பது பேரறிவு. நம்மளுடைய அறிவு என்பது வெறும் இந்த உலகத்தில் நம்ம உட்கார்ந்துருக்கிறத சுற்றி அப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருக்கு, இவ்வளவுதான். ஆனால் நம்மளுடைய சமயமும் விஞ்ஞானமும் ஒரு உண்மையை சொல்லுது, என்னன்னா இது இந்த உலகம் யூனிவர்ஸுங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு துணூண்டு துளி, ஒரு அண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தூசு. அண்டம் இன்னும் பல அண்டங்கள் எல்லாம் இருக்கிறான். இத்தனை பேரண்டத்திற்கும் பேரண்டமாக நின்று வியாபிக்கக்கூடிய அந்த பெரும் இறையனும் முருகப்பெருமானுடைய அருளை நம்ம ஏதோ பூமிக்குள்ள உட்காந்து ஒரு ஊரில் ஒரு ரூமில் உட்காந்து சாமி செல்ஃபில் உட்காந்து பாடுனா அந்த பேருருளை கொண்டு வந்து இந்த சிற்றறிவுக்குள் புகுத்த வைக்கக்கூடிய வேலையை திருப்புகழ் இன்றும் செய்து கொண்டிருக்கிறது. அதனால் திருப்புகழ் பாடினால் முருகனுடைய அருள் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை செய்யும். அந்த மாற்றத்தினுடைய எல்லையாக முருகனுடைய அருளை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும்.